Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஆன் டேரோ இன் தமிழ். கன்னி ராசிக்காரர்கள், உங்களுக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன், ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் see current feelings towards Virgo. Please put it, the person's current feeling towards them. Two of Pentacles. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பம் தெரியுது. என்ன கன்ஃபியூஷன்னா, அவங்கள ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கலாம். ஓகே, அதர்வைஸ் அவங்க ஆமாம் அப்படி நினைக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணுறதா வேணாமா? லெட்ஸ் see clarity cards. என்ன கன்ஃபியூஷன்? இது முடியுமா முடியாதா, ஆகுமா ஆகாதா? ஜக்லிங் இல்லைனா எல்லா ஆப்ஷன்ஸ். லெட்ஸ் see. ஃபோர் ஆஃப் கப்ஸ். ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்கிறத விட அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா முடியாதா குழப்பம்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஃபோர் ஆஃப் கப்ஸ், ஃபோர். ட்ரிபிள் 4 இருக்கு. ஒரு ஸ்டெபிலிட்டி பற்றி கூட அவங்க யோசிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ட்ரிபிள் 4 ஏஞ்சல் நம்பர் இருக்குது. நம்ம சேனலில் ட்ரிபிள் 4 ஏஞ்சல் நம்பர் மீனிங் வீடியோ இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ பாஸ்ட்டு தான் யோசிச்சுட்டு குழப்பிகிட்டே இருக்கிறாங்க. புதுசாக ஏதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட அவங்க அதை பார்க்கறதுக்கு விரும்பலை. அண்ட் ஒரு பயம் இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு இதில் மணி ஏதாவது இன்வால்வ் ஆகிருந்தால் அவங்க மணி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், வெரி ரேர். மற்றபடி அவங்க எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, பட் அமைதியாக இருக்காங்க, ஹீலிங் போயிட்டுருக்கு. பிகாஸ் ரொம்ப மனக்கவலை இருக்குது, அதனால் ஸ்டெப் எடுக்க முடியல. ஸோ ஹீலிங் காலம் எடுக்கும் இல்லையா? எந்த ஒரு விஷயமும் மனதளவில் காயப்பட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குணமாகிறதுக்கு காலம் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு 5 நிமிஷம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 5 மாதம் கூட ஆகலாம், அந்த மாதிரி. ஸோ அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ஓகே, ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்கள நினச்சி பாஸ்ட்டு நினச்சி அவங்க குழப்பிட்டு இருக்காங்க. அண்டு நீங்கள் கவலைப்படுறீங்க. ஒரு சிலருக்கு இப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐதர் உங்கள் எனர்ஜி அவங்க கன்ஃபியூஸ் ஆகுது, நீங்கள் கவலைப்படுறீங்களா இல்லையா. ஐ திங்க் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா இருக்கும், அதனாலே அவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாம், அமைதியாக இருக்கிறீங்க. பிகாஸ் ஸ்டெப் எடுத்து நீங்கள் மேலும் மேலும் அடி வாங்கி மனதளவில் பாதிக்கப்படுறதுக்கு தயாராக இல்லை. உங்கள் எனர்ஜியை பாதுகாக்கணும்னு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். அவங்க பார்க்குறது என்ன, இல்லை அவங்களுடைய நோக்கம் என்ன? ப்ளீஸ் ஸ்பிரிட். ஓ காட், டபுள் ஃபைட், 10 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ். ரொம்ப அப்சஷனாக இருக்காங்க, ஒரு அடிக்ஷனு. ஓகே, ரொம்ப ஒரு தீவிர வெறி இருக்கிற மாதிரி. சாரி. அண்ட் என்னன்னா ஒரு கோபம் கூட அவங்களுக்கு இருக்கலாம் உங்கள் மேலே. இந்த ரிலேஷன்ஷிப்பை அதாவது ஒரு மேரேஜ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு போராட்டமாக இருக்குது அவங்களுக்கு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். அண்ட் அது அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. வாட் இஸ் திஸ் டெவில்? ப்ளீஸ் சென்ட். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஒரு நியூ ப்ரப்போசலை எதிர்நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. ஐ மீன் தேர்ட் பார்ட்டிஸோ டெவில் சிச்சுவேஷனோ உங்களை சுற்றி இருக்கலாம், மேபி ஒரு சிலருக்கு. அதை நீங்கள் தாண்டி வரணும், அதை போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அவங்கள சுற்றி சப்போஸ் தேர்ட் பார்ட்டிஸ் இருந்தால் பொறுமையாக அதிலேருந்து வெளியே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. இதில் ஒரு நியூ ப்ரப்போசல் வேணும், நியூ பிகினிங் இந்த இதில் கொண்டு வரணும், அதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்குது. ஓகே, நவ் லெட்ஸ் see what about their action towards you. Kanniras, what about their action towards you? Fool, டெத்து, நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு நியூ பிகினிக்காக அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, குழப்பத்துலேருந்து தெளிவாங்க. எம்பரர் எம்ப்ரஸ்லாம் வருது.
எஸ். ஸோ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுப்பாங்க. அந்த முடிவை எடுத்து ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நான் பார்க்க முடியுது. 9 of swords. Again பாருங்க கன்ஃபியூஷன். ஃபுல் அகெயின் ஃபுல் பிளானிங், ஜட்ஜ்மெண்ட், சேரியட். ஸோ என்னதான் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஓவர் திங்கிங்லாம் இருக்குது. இருந்தாலும் ஓகே என்னதான் நடக்குது பார்த்துடலாம், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு யூனிவர்ஸை நம்பி அவங்க ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சிலருக்கு வந்து நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா இது பொருந்தும். நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விட்டு லேசாக கூலாக வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கைடன்ஸ் ஃபார் யூ. வாவ், 4 of Wands 2 இடம் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு மேஸ்குலின் வந்து விரும்புகிறாங்க. அந்த ஒரு விருப்பத்துக்கு வருவாங்க. பட் அந்த டைமில் வந்து ஃபெமினின் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல முடிவை எடுங்க. உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் டேக் தட் டெசிஷன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ ஒன்லி. உங்களை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் மேரேஜ் லைஃபு எல்லாமே. ஓகே, நீங்கள் வர ப்ரொப்போஸில் மேபி சில பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்கிற மாதிரியும் தெரியுது. உங்களை நோக்கி இன்ட்ரெஸ்டடாக வர்றவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உண்மை என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் திஸ் குயின் ஆஃப் Lovers, Hangman, Queen of Pentacles. ஸோ கண்டிப்பாக வந்து சில பேர் வந்து ஒரு பாஸ்டே நினச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர சொல்கிறாங்க, ஸ்டெப் எடுக்க சொல்கிறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கிறவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, திடமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில பேர் வந்து இது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஜாபு போகலாம், உங்களுக்கு மணி ஸ்டேட்டஸ் நல்லா தான் இருக்குது. கரியர் ரிலேட்டடாக யோசிங்க. உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாஸ்ட் இமோஷ்னல் பேகேஜஸ் வந்து கரியரை பாதிக்கக்கூடாது. ஓகே, அது ரிலேட்டடாக நீங்கள் சரியான ஸ்டெப்பை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது சாய்ஸஸ் இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக கட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மெசேஜாக தெரியுது. உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சில பேர் மேரீடாக இருக்கிறீங்க அப்படின்னா பேபி வேணும் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபைட் இருக்கலாம். Okay, fine. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.